டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. சார், நடிகர் விஜய் ஏன் சாங்ஸ்லாம் எழுதுறது இல்லைன்னு சென்னையிலேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன், தனுஷ், சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்கள்லாம் பாட்டு எழுதுறதுனால விஜயும் பாட்டு எழுதணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கான்னு? விஜய் திரைப்படங்களில் பாட ஆரம்பித்ததே அவருக்கு பாட்டு பாட தெரியும் என்பதால் தானே தவிர ஒரு ஃபேன்சிக்காக பாட ஆரம்பிக்கல. அவர் தலைவா டைம் டு லீட் இந்த சப்டைட்டில் தூக்குனது ஜெயலலிதாவா அப்படின்னா ஜெயலலிதாக்கு விஜய் அரசியலுக்கு வரது பிடிக்கலைக்கான அம்ஜிக்கரையிலேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. தலைவா படத்தினுடைய டைட்டில் இருந்து டைம் டு லீட் என்ற வாசகத்தை நீக்க சொல்லி ஜெயலலிதா சொல்லலை. ஆனால் அந்த வாசகத்தை நீக்கினால்தான் படம் சுமூகமாக வெளியாகும் அப்படின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் அந்த வாசகம் அந்த படத்தினுடைய போஸ்டர்லேருந்து நீக்கப்பட்டது. நடிகர் விஜயை அரசியலுக்கு வர வைத்தது ஜெயலலிதாவா ஸ்டாலினான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. விஜயை அரசியலுக்கு வர வைத்தது ஜெயலலிதாவும் இல்லை, ஸ்டாலினும் இல்லை, காலம். நடிகர் விஜயனுடைய கட்சிக்கு தேர்தல் நேரங்களில் நடிகர்கள் சூர்யா அஜித் ஆதரவு கொடுப்பாங்களான்னு சென்னையிலேருந்து பிரசீத் கேட்டிருக்காங்க. தேர்தலில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அஜித்தும் சூர்யாவும் ஆதரவு அளிப்பதாக இருந்தால் கூட அதை வெளிப்படையாக நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. அதற்கான காரணம் உங்களுக்கே நல்லா தெரியும். நடிகர் விஜய போஸ் வெங்கட் திடீர்னு எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னு வினோத் கண்ணன் கேட்டிருக்காங்க. போஸ் வெங்கட் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். பொது வெளியில் விஜய் அந்த கழகத்தை எதிர்த்து பேசுகிறார். அப்படி இருக்கும்போது விஜயை எதிர்க்காம போஸ் வெங்கட் அவரை கட்டி அணைச்சிக்குவாரா என்ன? ஆனால் விஜய்க்கு எதிராக அப்படி ஒரு கருத்தை வெளியிடுகின்ற போஸ் வெங்கட் சூர்யா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவருக்கு அழைப்பு விடுகிறாரே, அந்த முரணைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆக்டர் விஜய் நேர்ல பார்க்க ரொம்ப சீரியஸா இருக்காரு. ஆனா படங்கள்ல வர காமெடி காட்சிகள்லாம் பயங்கரமா நடிச்சு அசத்துறாரே, அது எப்படின்னு ரத்னம் கேட்டிருக்காங்க. பொது இடங்களில் விஜய் பழகுவதை பார்த்துவிட்டு இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தன்னுடைய நண்பர்களோடு இருக்கும்போது எந்த அளவுக்கு விஜய் கலகலப்பா இருப்பார் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா அந்த கேள்வியை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அவர்களோடு மிக உற்சாகமா இருக்கின்ற காரணத்தினால்தான் நகைச்சுவை காட்சிகளிலே மிகச்சிறப்பாக விஜயால் நடிக்க முடிகிறது. நடிகர் விஜயனுடைய கட்சியில தமிழ் சினிமால இருக்கிற எந்த ஹீரோ அல்லது ஹீரோயின் சேரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இப்போது உள்ள நடிகர் நடிகைகளில் யாரெல்லாம் சேருவார்கள் அப்படின்னு இப்ப பட்டியல் போட முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். தமிழ் சினிமா உலகிலிருந்து மிக அதிகமான நட்சத்திரங்கள் பங்கு பெறுகின்ற கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கின்றன. சார், நடிகர் விஜயும் மீனாவும் ஏன் சேர்ந்து நடிக்கவே இல்லை, அப்படி இணைஞ்சு நடிக்க வாய்ப்பு வந்து தவற விட்டுட்டாங்களான்னு பிகே கேட்டிருக்காங்க. அந்த காலத்தில் விஜய் வைத்து படம் எடுத்த இயக்குனர் யாரும் அப்படி ஒரு ஜோடி பொருத்தத்தை நினச்சி பார்க்கல. அதன் காரணமாக தான் அவங்க ரெண்டு பேரும் இணைந்து எந்த படத்துலையும் நடிக்க முடியல. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து நடித்தா ஒரு படம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிளாக தான் ஷாஜகான் படத்திலே அவங்க ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் ஆடிருந்தாங்க. சார், நடிகர் விஜய்க்கு புக்ஸ் படிக்கிற ஹேபிட் இருக்கான்னு கோவையிலிருந்து கணேசன் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய புத்தக ஆர்வலர் இல்லை விஜய். சார், நடிகர் விஜய் அவரோட ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சாங் அவரே பாடி இருக்காரே, அதுக்கு என்ன காரணம்னு கோவையிலிருந்து கணேசன் கேட்டிருக்காங்க. பாட்டே பாட தெரியாதவங்களாம் படத்தில் பாடணும்னு முயற்சி பண்ணும்போது நல்ல குரல் வளமுக்கு விஜய் பாடுறதுல என்ன தப்பு? சார், நடிகர் விஜய் அதிகமான ஆக்ஷன் படங்கள்லேயே நடிக்கிறாருன்னு கிஷோர் கேட்டிருக்காங்க. ஆக்ஷன் படங்களுக்கு தருகின்ற வரவேற்பை நீங்கள் குடும்ப படங்களுக்கு தரீங்களா? அதை முதல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எத்தனை குடும்ப படங்கள் ஆக்ஷன் படங்கள் வெற்றி பெற்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இப்போ வெற்றி பெற்றிருக்கு சமீபத்தில். அதனால தான் பெரும்பாலான கதாநாயகர்களுடைய பார்வை இந்த ஆக்ஷன் படங்கள் பக்கம் திரும்புது. சார், நீங்கள் நிறைய நடிகர்களோட பழகிருப்பீங்க. நடிகர் விஜயோட வெற்றிக்கு நேரம் தவறாமை, உழைப்பு, இது தவிர வேறு எதுவும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற நேரம் தவறாமை, கடுமையான உழைப்பு, இதெல்லாம் விஜயனுடைய வெற்றிக்கு மிக மிக முக்கியமான காரணம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. அது உங்களுடைய ஆதரவு. ரசிகர்களாகிய உங்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவிலே அவருக்கு இருக்கிறதுனால தான் அவரால் திட்டமிட்டபடி பல வெற்றிகளை கொடுக்க முடியுது. ஆனாலும் அவர்கிட்ட ஒரு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நிச்சயமாக பாராட்டியே தர வேண்டும். ரெண்டு விஷயம். ஒன்று, படங்களை திட்டமிடுதல். அதில் எந்த குழப்பமும் இல்லை அவருக்கு. அடுத்து என்ன படம் பண்ணணும் அப்படின்றத முன்னதாகவே அவர் வந்து முடிவு பண்ணிடுறார் அப்படின்றது ஒன்று. அதுக்கடுத்து ஒரு படத்தை முடிவு பண்ணதுக்கு பின்னால் அந்த படத்துக்கு அவர் தருகின்ற ஒத்துழைப்பு, அதை வந்து எல்லா இயக்குநர்களும் பாராட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட ஏதோ விஜயை காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அவரோட பணியாற்றி இயக்குநர்களை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா கூட
அவரோடு நடித்த நடிகர்கள் எல்லாருமே கூட அந்த விஷயத்தில் வந்து விஜயை ரொம்ப பாராட்டுறாங்க. இந்த நேரம் தவறாமை அப்படின்ற விஷயத்தில் பல கலைஞர்களுக்கு உதாரண புருஷராக விஜய் இருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. சார், இந்த வேர்ல்ட்லயே விஜயோட ஃபேவரட்டான பிளேஸ் எதுன்னு கெவின் பீட்டர் கேட்டிருக்காங்க. விஜய்க்கு மிகவும் பிடித்த இடம்னா அது லண்டனாக இருக்கக்கூடும். ஏன்னா அந்த லண்டன் மாநகரம் தானே அவருடைய இல்லத்தரசியை அவருக்கு தந்தது. சார், நடிகர் விஜய் கூட ரொம்ப நெருக்கமா பழகக்கூடிய நண்பர்கள் யாருன்னு கணேசன் கேட்டிருக்காங்க. விஜய் தன்னுடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய ஆரம்ப கால தோழர் இருக்காங்கல்ல, சஞ்சீவ் மாதிரி, அவங்களோட தான் மிகவும் நெருக்கமாக பழகிறாரு. விஜய் மாதிரி ஒரு இடத்துல இருக்கவங்களுக்கு அப்படி நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் அமையிறது கூட ரொம்ப முக்கியம்தான். பொதுவாகவே மற்றவர்களை பற்றி விமர்சனம் பண்ணுகின்ற போக்கு விஜய்கிட்ட கிடையாது. அவர் பேசுகிறதே கம்மி. அப்படி இருக்கும்போது இல்லை மற்றவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு எங்கே நேரம் இருக்குது? இருந்த போதிலும் நண்பர்களோட பழகும்போது மனம் விட்டு பழகணுன்னா அதுக்கு நண்பர்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையானவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நண்பர்களை அவர் பெற்றிருக்கிறார். அந்த விஷயத்தில் வந்து நிஜமாகவே ஹி இஸ் கிஃப்டட் அப்படின்னு தான் சொல்லணும். சார், 2030 விஜயோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பிரகாஷ்குமார் கேட்டிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் விஜயை பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. தொடர்ந்து ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் இருக்கிறார் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்த ஒரு கேள்வி மாதிரி தான். அவருடைய வாழ்க்கையை அவர் எப்படி பிளான் பண்ணுறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த திட்டமிடுதலும் உழைப்பும் நேரம் தவறாமையும் இருக்கிற வரைக்கும் விஜயனுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. சார், இப்போ இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்ல விஜய்க்கு ரொம்ப ஃபேவரட் ஆனவங்க யாருன்னு கைலாஷ் கேட்டிருக்காங்க. விஜயை மிகவும் கவர்ந்த இயக்குநர்கள் யார் அப்படின்னு நான் தனியாக சொல்லணுமா என்ன? அவர் யாரோட தொடர்ந்து படங்கள் பண்ணுறார் அப்படின்றத வச்சு நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. சார், உள்ளத்தை அள்ளித்தா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், இந்த படங்கள்ல இருந்து விஜய் விலகினதுக்கு என்ன காரணம்னு முரளி கேட்டிருக்காங்க. இது விஜய்க்கு மட்டும் இல்லை, பல நடிகர்களுக்கு நடந்திருக்கு. சில கதைகளை கேட்கும்போது நமக்கு ஏற்ற கதை அப்படி இல்லைன்னு தோணும். ஆனால் திரையில் பார்க்கும்போது அந்த படம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் நம்ம நடிச்சிருக்கலாமே அப்படின்ற எண்ணம் கூட வரும். இது விஜய்க்கு மட்டும் இல்லை, பல நடிகர்களுக்கு இந்த சினிமா உலகிலே நடந்திருக்கு. சார், விஜயகாந்த் அண்ட் விஜய் இவங்களுக்குள்ள நட்பு பற்றி சொல்லுங்கன்னு அஸ்வின் கேட்டிருக்காங்க. விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் உள்ள உறவை நட்பு அப்படின்னு சொல்ல முடியாது. விஜயகாந்த் மீது மிகப்பெரிய அளவிலே மரியாதை வைத்திருக்கின்ற ஒரு கலைஞர் தான் விஜய். சார், நடிகர் விஜய் நடித்த படங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சச்சின், அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு லோகேஷ் கேட்டிருக்காங்க. நான் முன்ன இந்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே இதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். விஜய் நடித்த படங்கள் எனக்கு 2-3 படங்கள் பிடிக்கும். குறிப்பாக பூவே அவனுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதே மாதிரி கத்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கு பின்னால் வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் திரைப்படம் கூட எனக்கு மிகவும் பிடித்த படம். சார், பூவை உனக்காக படத்துல விஜயோட சம்பளம் எவ்வளோன்னு சொல்ல முடியுமான்னு பெத்தனேஷ் ராஜ் கேட்டிருக்காங்க. பூவே உனக்காக திரைப்படத்துக்காக விஜய் வாங்கின சம்பளம் 5 லட்சம் ரூபாய். அந்த படம் 1996 வெளியாச்சு. அந்த படம் வெளியானதை தொடர்ந்து 1998 என்னுடைய இனிய நண்பரான முரளிதரன் பிரியமுடன் என்ற பெயரில் விஜய் வச்சு ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்துக்கு அவருக்கு தரப்பட்ட சம்பளம் 22 லட்சம் ரூபாய். விஜயனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு வேகமாக அப்போ இருந்திருக்கு அப்படின்றத இந்த சம்பள விகிதத்தை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.